6 நாளாக வந்து தூங்காமல் கொள்ளாமல் இந்த மக்களுக்கு வந்து மக்களோடு களமறையிலே இருக்க தமிழ்நாடு முழுக்க வந்து நடந்தது வந்து உண்மையாலுமே இயற்கை சீற்றம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விழுப்புரத்தில் அரங்கு நடந்தது வந்து எப்படின்னா இது மேனுவல் மிஸ்டேக். சாத்தூர் அணைன்றது ஒரு முக்கியமான அணை, சென்ட்ரல் ஆல்ரெடி முக்கியமான அணை சாத்தூர் அணை. இந்த அணையில் வந்து 10,000 காண்டி தான் தண்ணி திறக்கப்படும் வந்து அது 2 நாளாக வந்து எந்த மக்களுமே நீங்கள் ஃபோன் பண்ண தெரியும். சம்மந்தப்பட்ட விஓ என்ன பண்ணீங்க, மீனில் என்ன பண்ணீங்க, ஆறு என்ன பண்ணீங்க, எல்லா கிராமப்புற மக்களும் தெரியல. ரைட், இயற்கையின் சீற்றம் மக்களின் பேர் பார்த்து இயற்கை யாரும் முடியாது, அதை நாங்கள் மறுக்க விரும்பலை. நான் இப்போ ஒரு சாவு வீட்டுக்கு போனேன். நான் சாவு வீட்டுக்கு போனால் சாவு வீட்டுக்கு முறை போவேன், மாலை வாங்கி போவேன், பூ வாங்கி போவேன். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்து என்ன பண்ணுவோம், குறைந்தபட்சம் பசியில் ஒரு பேயை வர அந்த பேயை வர என்ன பண்ணுறேன் எதுவாக பார்த்துக்கலாம். நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் சொல்லுங்கள் நினைக்கிறேன். இப்போ இந்த தொகுதிக்கு வந்து பை எலெக்ஷன் ஒன்று இருந்திருந்தால் எத்தனை அமைச்சர் எத்தனை எம்எல்ஏ இருந்துச்சு 1 ஹவர் தெரியுமா? 1 ஹவரில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு நான் ஒரு பொலிட்டிக்கு தான் எனக்கு சீட்டு கொடுத்து தான் போவேன். எங்கள் அளவுக்கு கவலை நான் எங்கேயும் எவ்வளோ போட்டு இங்கே 12 வார்டு கொடுத்துருக்கேன். ஒரு வார்டு பெரிய மாவட்டம் 1 மணி நேரத்தில் இந்த ரோடு படி மாட்டுக்கிறது கண்டிப்பாக வரவேற்கும். 1 வாரத்தில் வந்து செய்ய வேண்டிய வேலையை முடியாது கண்டிப்பாக வரவேற்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே இன்னும் ரொம்ப ஆரம்பத்தில் போனால் வந்தால் துணி கைப்பற்றியே பண்ணிருக்காங்க. அவங்கள வந்து இயல்பு வாழ்க்கையில் அவங்க கை பண்ணாங்கன்னா குறைந்தது 61 பேருக்கு 10 தரேன் தரத்திற்கு ஒன்று மதுவான இறந்த 61 பேருக்கு 10 லட்சம் தரணும். ஆமாண்ணா 2000 நம்பிக்கிறோம். பாப்பா வந்து சீட்டு கொடுப்பா அதுக்கான 30 பேர் வளர்க்கல. ஒவ்வொருத்தரும் அவரோட சொந்த பணத்தை நிறைய தகவல் இருக்குது. நிறைய வந்து இந்த மேலே வாங்கி அவங்களாம் மாறாங்க. யாருமே அரசியல் தாண்டி அவங்களாம் வந்தவங்க தான் அதிகமாக அதுக்கு இதே இடத்துல ஒரு பையனுக்கு நடக்குதுன்னா நடக்குது. நான் அந்த அரசியல் தாண்டி நான் ஒரு பாதிப்பு மாட்டேன். நான் தான் உனக்கு போட்டு போட்டேன், நான் தான் உனக்கு கேள்வி கேட்க முடியாது. எல்லாரும் வாய் முன்னே போய் பார்க்கணும். நீ சொல்லினே இப்போ அதுக்கு நான் பேச பார்த்துக்க எனக்கு வந்து ஒரு சாயம் போட்டுருவோம். சாயம் போட்டுட்டு இவர் இது அவருக்கு சீட் எடுத்தாங்க அதை பற்றி தான் கலந்தாங்க. எப்படின்னா போட்டு கிடையாது. பாதிக்கு பக்கம் என்ன செய்ய ஒரு அட்டைக்கு 2000 போடணுமா, 2000 சாப்பிட முடியுமா? ஓட்டு முடிஞ்ச சாப்பாடெல்லாம் பாருங்க. நைட் ஏற வந்து பாருங்க சாப்பாடா என்ன நடக்குது. ஏன் ஒரு 2 அமைச்சர் வந்து நிற்க போடாதா? 2 அமைச்சர் வந்தால் போதும், 2 எம்எல்ஏ வந்து போதும். அவன் ஒரு 10 கொடுத்து தத்துருங்க, 10 கொடுத்து தத்துருங்க. நான் வேணா சொல்கிறேன், நான் இப்போ பகிரமாக இருக்கேன். 3 கொடுத்து தத்துருக்கேன். அது வழக்கம் என்னுடைய சட்ட அலுவலகம் ஒரு 3 கொடுத்து தத்து முழு சேவை நான் செய்கிறேன். அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செய்து எனக்கு நான் செய்கிறேன். அந்த மாதிரி இந்த பகுதியில் அமைச்சர் அப்படி எம்எல்ஏ எடுத்துக்கிறேன் மாற்ற முடியாது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நடந்தது வந்து இயற்கையின் சீற்றம். இங்கே நடந்தது மேனுவல் மிஸ்டேக், மாற்றுக்கிட்டே. இங்கே இவ்வளோ பெரிய பாலம் போட தெரிஞ்ச உங்களுக்கு புரிஞ்ச நேரத்தை வந்து ஆழப்படுத்த தெரியாதா? புரிஞ்ச நேரத்தை ஆழப்படுத்தி தலையை தண்ணி பொண்ணு போயிருந்தேன். ஏன் ஆழப்படுத்தலை? ஏரி உடையும் தெரியல, சுற்றி தலைகடப்புல ஏரி நிறையா இருக்குது. அப்போ அந்த உதிரி நீர் எங்கே வரும்? இது கூட கலக்கும்போது தண்ணி உடச்சி போட்டால் தான் வரும். மக்கள் ஹைவே போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? வாழை வகையில எங்கேயா படுப்பான் தான், ரோட்டில் கூட தான் தண்ணிட்டு படுப்பான். ஹைவேல இருந்தால் போகும் தான் அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுங்க. அப்போ ஹைவேல இருக்க சொன்னால நல்ல ஒரு பட்டம் வேறு இடத்துல பார்த்துருக்கு அரசாங்கம் இல்லவே இல்லை.